ஹாய் ஆல், இன்னைக்கு யூஜிடிஆர்பி யூனிட் 4ல இருந்து சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் இன்டெக்ரல்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி டோல்னோம், சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ 2 டைமென்ஷன், வால்யூம் அப்படிங்கிறது 3 டைமென்ஷன். இது நம்ம அப்படியே ஒரு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸோ இல்லை கியூபாய்ட் பாக்ஸோ ஒரு அட்டைப்பெட்டியே எடுத்துக்கலாம். அந்த அட்டைப்பெட்டியில வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு மட்டும் இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் லைன் இன்டெக்ரல். இதுவே ஒரு சைடையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ 2 டைமென்ஷன். அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? சர்ஃபேஸா இருக்கும். இதை அப்படியே நான் ஒரு ஃபுல் பாக்ஸா எடுத்துக்கிட்டேன், ஃபுல் பாக்ஸா கன்சிடர் பண்ணிட்டுனா இட் இஸ் 3 டைமென்ஷன். இட் இஸ் நத்திங் பட் அ வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லைன் பார்த்துட்டோம், 1 டைமென்ஷன் பார்த்துட்டோம். இங்க நம்ம சர்ஃபேஸ் அண்ட் வால்யூமை கவர் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். Find integral over C r dot n ds where S is the surface of the sphere. கொடுத்திருக்கிறது வந்து ஒரு ஸ்பியர். ஸ்பியர்ங்கிறது ஒரு பால் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சர்ஃபேஸ்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ 2 டைமென்ஷன். அப்ப கண்டிப்பா 2 இன்டெக்ரல் கிடைக்கணும். ஆனா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் ஓவர் சி அப்படிங்கிற கர்வ் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டிங் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்க எக்ஸாம்ல. அப்ப நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், என்னன்னா டபுள் இன்டெக்ரல் எஃப் டாட் என் டிஎஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், சிங்கிள் இன்டெக்ரல் ஆர் டாட் என் டிஎஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டர் த சர்ஃபேஸ் டிஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப நம்ம இது ரெண்டுமே சேம் தான். இது கொடுத்துருக்குறாங்க, திஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் இதோடது இன்டைரக்டா மீன் பண்றது. அப்ப நம்மளுக்கு ரிசல்ட் என்ன தெரியும்னா, ஒரு ஃபெமிலியர் ரிசல்ட், இன்டெக்ரல் ஓவர் சி ஆர் டாட் என் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் வி டெல் டாட் வி டிவி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த ரிசல்ட் மூலியமா இந்த வால்யூமை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த டெல் டாட் வி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், டெல் வேணும், வி வேணும். ஸோ டெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் நத்திங் பட் அ கிரேடியன்ட் டோ பை டோ எக்ஸ்ஐ டோ பை டோ ஒய்ஜே கே. அண்ட் ஆர் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கே ஒரு டைரக்ஷன். இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆல்ரெடி டோல்னோ ஐ டாட் ஐ 1 ஜே டாட் ஜே 1 கே டாட் கே 1. அப்ப எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 + 1 + 1 நத்திங் பட் டெல் டாட் ஆர் வந்து 3. இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, டெல் டாட் ஆர் இல்லை டெல் டாட் வி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் டெல் டாட் வி டிவி. அப்ப இந்த வேல்யூ இங்க அப்ளை பண்ணோம்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் 3 டிவி. இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல் டிவினா நத்திங் பட் வி அப்படின்றது அர்த்தம். வினா என்னது, வால்யூம். எதோட வால்யூம் நம்மளுக்கு வேணும், கொஸ்டின்லேயே கிளியரா கொடுத்துட்டாங்க. ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு 3 டைமென்ஷனோட சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எதோட வால்யூம் கண்டுபிடிக்க போறோம், ஸ்பியரோட வால்யூம். ஆல்ரெடி ஸ்பியரோட வால்யூம் நம்மளுக்கு ஃபெமிலியர் ஃபார்முலா 4/3 பை ஏ கியூப்னு தெரியும். இதை இங்கே அப்ளை பண்ணி கேன்சல் 3 கெட்டிங் கேன்சல் பண்ணா we get the answer 4 pi a cube. So this is our சர்ஃபேஸ், கண்டுபிடிக்க போற சர்ஃபேஸ். நம்ம ஆப்ஷன்ல 4 pi a cube எங்க இருக்கு, ஆப்ஷன் பி ல இருக்கு. This is our answer. Thank you.